வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கோம். காலையில் எழுந்தாச்சு, என்ன செய்யறதுன்னு போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாமே இருந்துச்சு. சரி, ஒரு பிரிஞ்சி சோறு செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இஞ்சி பூண்டு நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சிக்கிறது. ஏன்னா அது அரைச்சா ஒரு 2-3 நாள் தான் நல்லாயிருக்கு. கொஞ்சம் வச்சோம்னா அது நல்லா இருக்க மாட்டேங்குது. அதனால் அப்போதைக்கு அரைச்சி பயன்படுத்திக்கிறது. சோறு விட நிறைய காய்கறிகள் தான் இருந்துச்சு நம்ம பிரிஞ்சி சோறில் பார்த்திங்கன்னா. எங்கள் குழந்தைங்களுக்குமே எங்களுக்குமே அப்படி தான் பிடிக்கும். நிறைய காய் இருந்தால் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்ற காய்களை சாப்பிட்றத காட்டிலும் தனியாக இதில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் பிரிஞ்சில் நிறைய காய் போட்டாச்சு. தொட்டுக்கிறதுக்கு காலிஃப்ளவர் பக்கோடா, முட்டை அவிச்சாச்சு. ஆனியன் பச்சடி போடலை, கொஞ்சம் டைம் ஆகிடுச்சின்னு இதை மட்டும் கொடுத்து அனுப்பி விட்டுட்டேன். எல்லோரும் சாப்பிட்டு அதுக்கப்புறமா காலையிலேயே சுடு பிரிஞ்சி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. வாழ்க வளத்துடன்.